ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் வந்து எல்லா வீக்கெண்டுமே வந்து வெளியில் இந்த மாதிரி நேச்சர் பிளேஸ்க்கு வந்துடுவேன். அது வந்து பயங்கரமாக எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ எவ்ரி ஒன் இஃப் பாசிபிள் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நேச்சரோட கலந்து இருங்களேன். பயங்கரமாக ஒரு எனர்ஜி உங்களுக்கு. அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. யூ ஃபீல் ஸோ எனர்ஜைஸ்ட் ஃபார் த வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக உங்களோட எல்லா டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் போய் ஃப்ரீயாக இருப்பீங்க. இஃப் யூ ஹாவ் எனி ஸ்ட்ரெஸ் அண்ட் டெஃபினெட்லி இந்த ஜேர்னியில் இது ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இஃப் பாசிபிள் டூ ட்ரை திஸ் வென் எவர் யூ கேன். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு சைலண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜர்னி பற்றி நிறைய நாளாக பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஐ டாக் அபவுட் தேட் டுடே. ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. ஒன்லி திங் இஸ் இந்த ட்வின் அப்படிங்கிற பர்சனை நீங்கள் நார்மலி காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்ட ஒரு கம்யூனிகேஷனில் இருக்க மாட்டீங்க. தேர் வில் பி அ பர்சன் ஹூ ஹஸ் ட்ரிகர்ட் யூ. உங்களுக்கு உங்களோட ட்வின் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பர்சனை எதுக்குன்னு தெரியாமல் உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும், பயங்கரமான ஒரு புல் வரும். எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பர்சன் கிட்ட ஒரு கான்டாக்ட் கூட இருக்காது. தே கேன் பி அ செலிபிரிட்டி, இல்லை நீங்கள் ஒரு பார்க்காத ஒரு பர்சன், ரொம்ப தூரமாக, இல்லை உங்களுக்கு எந்த விதத்துலையுமே கான்டாக்ட் இருக்காது. மேபி உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், சம்திங் லைக் தட், ஆர் சம்படி ஹூம் யூ கான்ட் ரீச், அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் அந்த பர்சன் மேலே உங்களுக்கு தெரியாத ஒரு புல் வரும். அண்ட் தட் பர்சன் ஸ்டார்ட்ஸ் ட்ரிகரிங் யூ. நீங்கள் அந்த புல்லை கூட இனிஷியலி இது என்ன அப்படின்னு நினச்சி தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்லோலி இட் ஸ்டார்ட்ஸ் ட்ரிகரிங் யூ. உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் உங்களை தள்ளி விட்டுருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ பீயிங் இன் அ சைலண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, தட் மீன்ஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு. ரீசெண்ட்லி ஒரு கமெண்ட்டில் வந்து யாரோ சொல்லியிருந்தாங்க, சைலண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்து அந்த எந்த கனெக்ஷனும் இல்லை இல்லையா. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து யூ லூஸ் த கான்ஃபிடென்ஸ். இந்த ஜேர்னி இருக்கா இல்லையா, இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறோமே ஒன்றுமே ஆகலையே அப்படிங்கிற அந்த தாட் வருது அப்படின்னு. எகெயின் நான் சொல்லியிருக்கேன், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் யூனிக் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு என்ன பாடங்கள் கற்றுக்கணும், அதை எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு அழகாக தெரியும். அதனால தான் அந்த சைலண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உங்களுக்கு வந்திருக்கு. உங்கள் சிச்சுவேஷன் படி அதுதான் உங்களுக்கு கரெக்டான பாதை. உங்களுக்கு கான்டாக்டில் இருந்தால் உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது எனக்கு தெரியாது அது என்ன அப்படிங்கிறது கடவுள் அப்படி அமைச்சிருக்காருன்னா டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஹி வாண்ட் யூ டு கோ த்ரூ தட் அலோன், உங்கள் ட்வின் இல்லாமல். பட் டெஃபினெட்லி இஃப் இட் இஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, நான் சொல்லுவேன் தேர் வில் பி அ யூனியன். அந்த யூனியன் எப்படி இருக்கும்னு என்கிட்ட கேட்காதீங்க. அது கடவுள் என்ன பிளான் பண்ணியிருக்காரோ அந்த ஒரு யூனியன் நடக்கும். பட் எகெயின் கவலைப்படுறவங்களுக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது, இல்லை எதை நோக்கி நான் இந்த ஜேர்னியில் போகிறது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஜேர்னி நம்மளோட ஜேர்னி. வெளியில் இருக்கிற ஒரு பர்சனை நோக்கி போகிறது கிடையாது. நம்ம எதனால் வந்து நடுவில் கொஞ்சம் டல் ஆகிடுறோம், இல்லைனா ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜிக்கு போயிடுறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன? பிகாஸ் நம்ம வெளியில் அந்த ட்வின்னை தேடுறோம். ஸோ என்னைக்கு அந்த ட்வின்னை தேடுறதை ஸ்டாப் பண்ணி நம்ம நமக்குள்ளேயே ஹாப்பியாக இருக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து we will understand what this journey is. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இந்த ஜேர்னி நம்மளோட ட்ரூ ஃபார்மில் கொண்டு வரதுக்கு தான். உங்களுக்கு இப்போ வர்ற பெயின், இந்த ஒரு சஃபகேஷன், இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாமை, ஃப்யூச்சரை பார்த்து எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லாதது, இது எல்லாமே ஏன் எதனால அப்படின்னு கேட்டால் இட் இஸ் பிகாஸ் ஸ்டில் யூ ஹேவ் ஃபவுண்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்னைக்கு உங்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் ஃப்யூச்சரை பற்றின எந்த ஒரு பயமோ கவலையோ உங்களுக்கு ட்வின் அப்படிங்கிற அந்த பர்சன் வேணும்னு தோணாது. எகெயின் நான் கிளியராக சொல்கிறேன், அந்த ட்வின்னை நீங்கள் நல்லா லவ் பண்ணுவீங்க. அந்த பர்சன் வந்து உங்கள் அன்கண்டிஷன் லவ்வாக தான் இருப்பாங்க. சைலண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனால் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு 100% நீங்கள் ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் ரீச் தட் பாயிண்ட் வேர் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப். அந்த பிளேஸை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இந்த ஜேர்னி எதுக்காக உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறது. அண்ட் யூ வில் ஃபீல் பிளஸ்ட் ஃபார் தேட். அன்டில் தென் யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். பர்டிகுலர்லி சைலண்ட் ஜேர்னியில் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். பிகாஸ் ஒன்றுமே ஹேப்பன் ஆகிறது உங்கள் கண்ணில் தெரியாது. பட் யுவர் இன்ட்யூஷன் வில் கைட் யூ. நான் அங்கேயும் சொல்கிறேன்,
இஃப் யூ ஆர் ஆன் திஸ் பாத் அண்ட் மூவிங் ப்ராப்பர்லி, டெஃபினெட்லி உங்கள் இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும். ஸோ வாட் எவர் ஜேர்னி இட் இஸ், சைலண்ட்டோ இல்லை கான்டாக்டில் இருக்கிற ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோ, டோன்ட் வரி. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், ஹீல் யுவர் இன்னர் சைல்டு. இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எனக்கு செஷனில் வரும்போது தெரியுது, நீங்கள் எல்லாருமே வந்து அந்த ட்வின் யார் இல்லை ட்வின் எப்படி இந்த கனெக்ஷன், இதை எப்படி நான் வந்து சரி பண்ணிக்கிறது, இல்லை எப்படி அவங்க என்கிட்ட வருவாங்க அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. தப்பே கிடையாது, நம்ம எல்லாருமே அந்த ஸ்டேஜில் அதுதான் யோசிப்போம். ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதை நீங்கள் எவ்வளோ யோசித்தாலும் எவ்வளோ அது பின்னாடி போனாலும் உங்களுக்கு ஆன்சர் எதுவும் இப்போ கிடைக்காது. ஸோ இனிஷியலி உங்களால் முடியுது அப்படின்னா முதல்ல உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணிடுங்க. எப்படி ஹீல் பண்ணணும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பர்டிகுலர்லி ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணணும்னு. ஸோ நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன், டோன்ட் வெயிட் ஃபார் ஆன்சர்ஸ், டோன்ட் சர்ச் ஃபார் எனிதிங். அதெல்லாம் உங்கள்கிட்ட வரும். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் இன்னர் சைல்டை ஹீல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஜேர்னியில் நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணணும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஹீல் யுவர் இன்னர் சைல்ட் அண்ட் தென் யூ வில் ஸ்லோலி கெட் இன் டு த ட்ராக். ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் ஜேர்னி போயிடும். இந்த ஜேர்னி வந்து சைலண்ட் ஜேர்னியாக இருந்தாலும் கான்டாக்ட் ஜேர்னியாக இருந்தாலும் ஜேர்னி இஸ் நாட் டிஃப்ரெண்ட். ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப் இஸ் சேம், ஹீலிங் யுவர் செல்ஃப் இஸ் சேம், டூயிங் த இன்னர் ஒர்க் இஸ் சேம். ஸோ எந்த விதத்துலையுமே அதை நினச்சி நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம். அண்ட் அந்த ஜேர்னியில் நடுவில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது, கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, இது வந்து எல்லா விஷயத்துலையுமே நடக்கும். ஈவன் இஃப் யூ ஆர் இன் கான்டாக்ட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க. விட்டாலும் கடவுள் விட மாட்டார், பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களை கொண்டு வந்து திரும்ப அதே இடத்துல விட்டுருவார். பட் இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் நமக்குள்ள நம்மளோட இன்னர் சைல்டு இன்னும் நிறைய விஷயங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு அந்த பயம், அந்த ஏக்கம், வலி எல்லாமே வருது. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. டோன்ட் பிளேம் யோர் செல்ஃப், டோன்ட் ஃபீல் கில்ட்டி. நீங்கள் என்னெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கோ அதெல்லாம் நடக்க வேண்டியது தான். நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் கடவுளோட டிசிஷன் படி தான் நடந்திருக்கு. இட்ஸ் நாட் தட் எவ்ரி திங் நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆல் ஒர்க் இன் திஸ் வேர்ல்டு அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான். ஆனால் கொஞ்சம்லாம் நம்ம வந்து அந்த அவர் கொடுக்குற பல ஆப்ஷனில் எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஜேர்னியில் இப்போ தெரியும் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்லோலி நம்ம அந்த இடத்துல வருவோம். நம்ம பலதையும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். அதனால பயப்படாதீங்க. எந்த ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், ரொம்ப சைலண்ட்டாக போகுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. சைலன்ஸ் வந்து வார்த்தைகளை விட ரொம்ப லவுடான ஒரு விஷயங்க. ஸோ சிட்டிங் இன் த சைலன்ஸ் வில் கிவ் யூ மோர் டெலிபத்திக் கனெக்ஷன். ஸோ நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனுக்கு பாருங்கள், உங்களோட தேர்ட் ஐ வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். என்ஜாய் திஸ் ஜேர்னி டியர்ஸ். என்னவா இருக்கட்டும் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப், பி ஹாப்பி லைக் எனிதிங். கடவுள் இருக்காரே அப்பா, பயங்கரமான ஒரு மெஜிஷியனுங்க, சொல்லவே முடியாது. த மேஜிக் ஹி மேக்ஸ் இன் திஸ் ஜேர்னி, அதெல்லாம் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், go and get that magic in your life. நான் சொல்கிறேன், என்னோட லைஃப் எனக்கு தெரியும் எப்படி மேஜிக் பண்ணுறாரு அப்படின்னு. எனக்கு அப்படியே காலைல விழுந்து விழுந்து கும்பிடுவேன் நான் அவர்கிட்ட. இன்னைக்கு கூட காலையில் சாமி கும்பிட்டு தான் வரேன். கோவிலுக்குள்ளே நுழையும் போதே ஐ வாஸ் லைக், எனக்கு அழுகையாக வந்தது. அந்த கடவுள் முன்னாடி அப்படியே அவர் காலை பிடிச்சி அழுகணும் போல தோணுச்சு. பிகாஸ் அப்படி என்னை பிளஸ் பண்ணியிருக்காரு. நான் இந்த ஜேர்னியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ வந்து தடங்கல்கள், கஷ்டங்கள், அப்போல்லாம் வந்து அழுது கடவுள் இருக்காராங்கிற டவுட் வரைக்கும் அந்த சிச்சுவேஷன்லேருந்து ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் ஹீஸ் என்ன சொன்னார், ஜஸ்ட் பி இன் அலைன்மெண்ட் வித் யுவர் சோல். அதை மட்டும் நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. நான் அதை பண்ணதுமே எல்லாமே அவரே பார்த்துக்கிறாரு. ஸோ தட்ஸ் சம்திங் இன்க்ரெடிபிள். எனக்கு வார்த்தைகள் இல்லை அதை சொல்கிறதுக்கு. நம்புங்க என்ன. ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.